நதியோரம் நதியோரம் நானும் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடு எங்க இருந்து சொல்றேன் கட்டை எங்க இருக்குது நீ எங்க இருந்தே தம்பி இதை ஏன் எடுத்தியப்ப நீ எவ்வளவு சுதாரி பார்த்திருப்ப இல்ல உருண்டு உருண்டு எதிர்த்து விளையாட பாருங்க சத்தியமா இதை எதிர்பார்க்கல என்ன ஜூம் பண்ணி எடுத்துக்க கூடாதா என் புண்ணியவானே இது எதுக்கு எடுத்திய மண்டே உடைச்சது நான் ஜெயிலுக்கு போறேன் நீங்க ஜெயிலுக்கு போயில நான் எங்க போவேன் நீ ஏன் போற யாரு கட்டையில நீங்க எதை வேணா நகைச்சுவை பண்ணிருக்கலாம் அந்த நகைச்சுவை மக்கள் ரசித்திருக்கலாம் அது இதோட நீங்க உங்களுடைய வேலை முடிந்தது நான் இப்ப தலைவி மால்ட்ட ஒரு சில புராணங்கள் இதிகாசங்கள் இலக்கியம் நான் பேசுவேன் அந்த நேரத்துல தம்பி உனக்கு என்ன குருன்னு பார்த்துட்டு இருக்க ஒண்ணு பேசுறதுக்கு முதல்ல சொல்லிட்டு போங்க போயிட்டு வரேன்னு இல்லைன்னா பேசி முடிச்சதுக்கப்புறம் சொல்லுங்க இடையில அந்த நோன்ற வேலை வச்சக்கூடாது சரியா அது தவறு நானும் வள்ளி ஒரு சில புராணங்கள் இதிகாசங்கள் இலக்கியங்கள் நான் பேசிக்கிறீங்களா அது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது தவறான நீங்க நடைமுறைகள் செய்கைகளை பண்ணா இவனுடைய கவனம் திசை திரும்பும் அது தவறானது மாதக்கிதம் கவி வணக்க சலவழக்கம் முட்டாப்பலை திருட்டு பலை முள்ளமாரி பயிர் முடிச்சவங்க பயிர் ஒண்ணு பேசுற சொல்லு இல்ல பேசி முடிக்க சொல்லுங்க இடையில வந்து நோண்ட மாதக்கினம் கவி வணக்க சாலவணக்கம் முட்டாப்பழ திருட்டுப்பழ முள்ளமாரி பழ முடிச்சாக்கி பழ ஒண்ணு பேசுற நோண்டு
மாதர்க்கிதம் கவி வானக்கு சால வணக்கம். முட்டா போல திருட்டு போல ஒல்ல மாதிரி போல முடிச்சாய் போல இலைய வந்து நோன்றதையே பச்சை பிள்ளைகளை போய் அசிங்கப்படுத்திட்டு அந்த பிள்ளைகளை பார்த்து அந்த பிள்ளைகளை மாட்டி விட்டு நீ தப்பிக்க பாக்குற. மாதர்க்கிதம் கவி வானக்கு சால வணக்கம். குருநாதருக்கு நீதி ஒரு ஆசனம். பொம்பளை சண்டை விடும்போது மண்ணாரி தூத்துவாரு ராஜமா போடி அவசியாரி குண்டே பலசாரி குண்டே மந்திர மத்தியம மறந்து குருவல்லு சந்திரமணி ஆந்தரமணி மேதினியில் உண்டு என்பார்க்கு உண்டு, இல்லை என்பார்க்கு இல்லை இருப்பேங்க. வணங்கியதற்கு நல்லதொரு வாழ்த்துக்களையும் நான் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக கோயில தொழில்தான போதுனே நான் இவ்வளவு இந்த நாடக உலகத்தை விட்டு கூட்டிட்டு பெங்களூருக்கா போயிட்டு இந்த மாதிரி என்னை கழுவி ஊத்துறியே, உனக்கு திருப்தி அடையலையா? இல்லப்பா, எவ்வளவு பேசினாலும் நீ கேட்டுக்கிற, நீ ரொம்ப நல்லவே. மந்திரமும் தேவம் மறந்த குருவரும் வணங்கிறதுக்கு நல்லதொரு வாழ்த்துக்களை. சந்தோஷமா சித்தனங்க கத்தியாச்சு கத்தி கத்தி தொண்டு தண்ணி வட்டி போட்டு மொத்தமாக சொன்னதெல்லாம் போகலையா? சுத்தமத்தான் காதலனோ ஏறலையா? தந்தன 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 நல்லவங்க அனைவருக்கும் ஆண்டவன் அந்தவனோ வாங்கையா சொல்லாத சங்கதி சொல்லுறீங்க இல்லையா? இல்லை இருக்குமா? வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா நாரதல் வாழ்த்துக்கள்மா அனைவருக்கும் நாரதல் வாழ்த்துக்கள்மா. காணம்பாடி காண்போர் இயக்கபடி ஆளோளும் சோ என்று அயலோட்டிக் கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடியே நீ வாழ்க, குணம் வாழ்க, கொற்றம் வாழ்க. உங்களை பற்றி உங்களிடத்திலே ஒரு சில ஓரங்கள் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். கேட்கலாமா?
மகிழ்ச்சியும் ஜென்மம் எடுக்கவா மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவா என்ற பிறந்தாமனை புகழை அண்ணு தினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கட்டுக்கை துடைத்து ஏழை புகட்டி குறுகத்தரைத்த குரல் என்றும் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரைத்த குரல் என்றும் அவையும் இடைக்காலனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழி கிழங்க 1.25 அடியிலே 7 சிறிலே இந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. மற்கொண்ட திண்மையத்தான் மார்கில் விட்டுங்க வந்தேன் சொற்கொண்ட வாவின் சுவையறிவார் ஈங்கில்லை விற்கொண்ட பிரைக்கும் வேலி தரும் கூலி நெற்கொண்டு போன் இல்லாயோ நெடுஞ்சுவரே என்று பொண்ணுக்காக பொருளுக்காக பாடிக்கொண்டிருந்த கம்பர் கடைசியில் நெல்லுக்காக பாட வேண்டிய சூழ்நிலை உருவாகியது. கம்பருக்கே அந்த நிலைமை. அருமையா சொன்னீர்கள். ஆவதும் புறத்திலே அழிவதும் புறத்திலே போவதும் புறத்திலே புகுவதும் புறத்திலே தேவரும் புறத்திலே திசைகளும் புறத்திலே யாவரும் புறத்திலே யானும் அப்பறத்துகள் என்ன பரம் என்றால் உலகம் என்ற அர்த்தம், பரம் என்றால் சிவன் என்ற அர்த்தம், பரம்பொருள் என்றால் எம்பெருமான் ஈஸ்வரன் என்ற அர்த்தம். இப்படியெல்லாம் உங்களை யாம் வாழ்த்தி இருக்க வேண்டும். ஆனால் தாங்களோ எம்மை 10 கதாநாயகன் பரந்தாமனின் புகழை பாடக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று எம்மை வணங்கியமைக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக சொன்னீர்கள். மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் திருக்குறள். திருக்குறளை எழுதியவர் யார் தெரியுமா? திருவள்ளுவர். அருமையா சொன்னீங்க பதில், அற்புதமா சொன்னீங்க பதில். தெரிஞ்சதுனால சொன்னீங்க பதில், தெரியாவிட்டால் பதில் தெரியும். திருவள்ளுவர் தான் திருக்குறளை எழுதினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். வள்ளிநாயகம், நான் கேட்கும் விதம் என்னன்னு கேளுங்க. இத போய் கேட்கறீங்களா என்ன அப்படின்னு நீங்க இத கேட்கலாம். திருக்குறளை எழுதியவர் வேண்டுமானால் திருவள்ளுவராக இருக்கலாம். திருக்குறளை அரங்கேற்ற செய்வதற்கு திருவள்ளுவர் எங்கே எடுத்து செல்கிறார்? திருக்குறளை மதுரை என்பதுக்கு எடுத்து செல்கிறார். பாண்டிய நாட்டிற்கு. பாண்டிய நாட்டுக்கு மதுரை என்பதுக்கு. ஆமா. திருக்குறளை அரங்கேற்ற செய்யப்பட முடிஞ்சதா? முடியலைல. என்னாச்சு? திருப்பி அனுப்பப்படுகிறார். ஒருத்தர் புத்தகத்தை எழுதுறாரு, மனிதனுக்கு சொல்லப்பட்ட நூல் திருக்குறள். இந்த திருக்குறளை அவரால் அரங்கேற்ற செய்யப்பட முடியவில்லை, திருப்பி அனுப்பப்படுகிறார். ஆமா. ஆனால் அதை அரங்கேற்ற செய்து வைத்தவர் யார் தெரியுமா? அவை பிராட்டி. பாத்தீங்களா? அவையார் தான். யார் சொன்னார் இந்த திருக்குறளை அரங்கேற்ற செய்ய முடியாது என்று? யார் சொன்னார்? வாருங்கள் போகலாம், மதுரை பேருக்கு போயிடலாம். அந்த குறள் அந்த ஏற்றினுடைய பெருமைகள் எல்லாம் உலகிற்கு அந்த பாண்டிய நாட்டிலே மதுரை என்பதிலே எடுத்து காட்டப்படுகிறது. அங்கே அனைத்தும் நிறைவேற்றப்படுகிறது. அதற்கு பின் அரங்கேற்ற செய்து வைத்தவர் யாருன்னா அவை பிராட்டி. பாத்தீங்களா? அப்ப திருவள்ளுவர் யாருன்னு உலகத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னா அவைதான். ஆமா. எழுதியவர் வேணா திருவள்ளுவர். திருவள்ளுவர் யாருன்னு உலகிற்கு காட்டியவர் யார் என்றால் அவை பிராட்டி தான். அதனா ஒருவருடைய உயர்வுக்கு இன்னொரு காரணம் என்பதை இப்ப வரைக்கும் இப்ப வரல அந்த இன்று வரலும் ஒருவருடைய உயர்வுக்கு இன்னொரு காரணம் என்பதை எடுத்து கொள்ளலாம். ரம்யா சொன்னீங்க. இப்ப பாருங்களேன், யாரு யாரோட சேர்ந்த சிறப்பு, யார் யாரோடு சேராவிட்டால் சிறப்பில்லை என்பதை முன்னோர்கள் கவி மூலமாக பாடம் மூலமாக சொன்னது இந்த பல மேடைகளை நாம் பேசுகிறோம். உதாரணம் சொல்லுவாங்களே, மாடு இல்லாமல் வாழ்வும் மதி இல்லாதவன் வாணிபமும் நல்ல நாளிலா நடத்த சுகர்மையும் கூடும் குருவில்லா வித்தையும் குணமில்லா பெண்டும் விருந்தில்லா விடுமில்லை. இதெல்லாம் இல்லைன்னா நல்லா இருக்காது என்று முன்னோர்கள் சொன்னது. அதெல்லாம் சமய சந்திரன் இல்ல வானம், தாமரை இல்லா பொய்கை, மந்திரி இல்லா வேந்தன், மதகரி இல்லா சேனை, சுந்தர புலவர் இல்லா தோல்சுவை சுவரில் வாழ்வு, தந்திகள் இல்லா வீணை தனமில்லா மங்கை போலாம் என்று ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தாதான் எல்லாத்துக்குமே சிறப்பு என்பதை அழகாக எடுத்து சொல்லிருக்காங்க. வள்ளிநாயகம், தாங்களது சிறு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? வாதி பிரதிவாதி. ஆமா, வாதி பிரதிவாதி. நீங்க வாதியா இருக்கப்போ தாங்கள் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். நான் வாதியா இருக்கப்போ நான் பிரதிவாதியாக இருக்க வேண்டும். ஆமா, நீங்க பேசணும். அதை நீங்க உள்வாங்கிக்கணும். என்ன காரணத்துக்கு? அதற்கு தகுந்த பதிலை கூறுவதற்காக. நான் பேசணும். நான் உள்வாங்கிக்கணும். என்ன காரணம்? அதற்கு தகுந்த பதிலை மறுபடியும் நான் கூறுவதற்காக. இதானே வாதி பிரதிவாதி. ஆமா, அதான உண்மை. உண்மை. நீங்க பேசும்போது நான் இடம் கொடுக்குறேன். ஆமா, இடம் விட்டு கொடுக்குறேன். நீங்க பேசுறீங்க, பேசுனேன். நான் ஏதாவது குறுக்க பேசணும்? பேசல, பேச மாட்டேன். ஏன்? நான் மட்டும் இல்ல, எந்த அறிவாளியும் குறுக்கே பேச மாட்டேன். எந்த அறிவாளிகள்? அப்ப நாங்களே யாரு? நீங்க அடி முட்டா. பாருங்க, கேவல் நம்ம பேசுற வேலை என்ன அடி முட்டால பேசுறீங்க? புரியுதா? ஆள பாருங்க நல்லா. அப்படி சொல்லுமா? ஏய், நீ ஆம்பளை தானே? ஆம்பளையா யாரு? ஒரு வள்ளி கிட்ட நான் போய் இது வரல உங்கள்கிட்ட கேளுங்க, வாங்க வள்ளி நாயகம், போங்க வள்ளி நாயகம், உங்களிடத்துல சிறு விண்ணப்பம்னு எவ்வளவு மரியாதையா நாகரிகமா பேசுறீங்க.
உங்களை விட, உண்மை விட, அவரை விட, எம்மை விட, இவர்களை விட எத்தனை வயசு சின்ன பிள்ளை அந்த பிள்ளை. அதுக்கு நீங்க வாங்க போங்க வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசியிருக்கனா? பேசியிருக்கனா? பேச மாட்டேன். உங்களுக்கு இல்ல, சபையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் அறிவாளிகள், ஞானஸ்தர்கள், இவர்களுக்கு மதிப்பு கொடுத்தவங்களை வாங்க போங்க. அவங்களுக்காக தான் நீங்க பேசல. அது மட்டும் இல்ல, நீங்க ஏற்று நடிக்கும் கதாபாத்திரம் ஸ்ரீ வள்ளி நாயகம் தலைவி இந்த கதாபாத்திரம். சொல்லுங்க. சொல்றேன். இந்த அம்மா சொல்றாங்க, அடி முட்டாளுங்க கேட்டுந்தா புரியுதா? ஆளப்பாரு அப்படின்னு இந்த அம்மா கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளை, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு விளையாட்டுக்கு சொல்றதுன்னா என்ன? திரித்திரி பொம்மை வச்சா விளையாடுறேன், திரித்திரி பொம்மை வச்ச விளையாட்டுக்கு சொல்றது? சும்மா அந்த விளையாட்டுக்கு சொல்றது, கலையாட்டுக்கு சொல்றது. கேட்டா சரியான பதில சொல்லிக்கிட்டீங்கன்னா பேசாம நீ உட்கார்ந்து நாடகத்தில் எடுத்து சொடக்கு போட்டு விரலாட்டி ஆளை பாருங்க. நீ எனக்கு விளையாட்டுக்கு சொல்லுங்கிறீங்க. பச்சை பிள்ளை சாமி, அது சும்மா. பச்சை பிள்ளையா, சிவப்பு பிள்ளையா, கருப்பு பிள்ளையா வேலை இல்ல. பச்சை பிள்ளை இப்படிங்க அப்படிங்க அதை கேட்டுக்கிட்டு அப்படி அவசியம் இல்ல. இப்படி கேட்டா என்னன்னா விளக்கம் சொல்லு, விளக்கம் சொல்லு. நீர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு சாமி சாமி வாங்க சாமி. பாப்பா மன்னிப்பு. என்ன கேட்கிறேன்? கேட்டா விளக்கம் சொல்லு. விளக்கம் தெரியும் அவ்வளவுதான். அப்படின்னா என்னையா? ஒரு பொம்பளை பிள்ளை விரல காட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு பதில் சொல்றியா? சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை நினைக்கிறீங்க. இப்படின்னா என்ன விளக்கம்? அதுல என்ன விளக்கம்? உங்க மண்டைய பொளந்து விடுன்னு சொல்லணும். அப்படி சொல்லலப்பா, உங்களை தொலைச்சு விடுவேன். அப்படின்னா உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன். அப்படின்னா ஏய், நீங்க ரெண்டு பேரும் வாயை குத்திட்டு உட்காருங்க. தொலைச்சிருவேன், மண்டைய பொழந்துருவேன். உண்டு இல்லைன்னு ஒரு கேள்விக்கு விளக்கம் தெரியலன்னா கேளு, நான் பதில் சொல்றேன். ஆளை பாருங்க கேக்குறேன். நாங்க கண்ணுல பிறப்போம், கட்ட வரல பிறப்போம், நெட்டியில பிறப்போம். நீங்க எப்படியா அடியிலே முட்டி பொருள் அடி முட்டா? இது கூட விளக்கம் தெரியல. நீ வெக்கம் இல்லாம நீ அங்கோட பிறக்கல, நீ ஒரு அனாதை. தேவையில்லாம பேசுறீங்களா சரியா? முன்னாடி என்ன அடி முட்டா இருக்கிறீங்க, இப்ப என்ன அனாதை கலந்துக்கிறீங்க? எனக்கு என்ன அம்மா அப்பா இல்லாம அங்க இருந்து நான் இங்க வந்திருக்கனா? அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, தங்கச்சி இல்லையா, சொந்த பந்தங்க யாருமே கிடையாதா? அனாதை கலந்துக்கிறீங்க. தேவையில்லாம பேசுற வேலை வச்சிருக்கீங்க. தொலைச்சு புரியுதா? பாருங்க தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த அம்மா என்ன பேசிட்டு இருக்கு? நீ எனக்கு நம்ம எல்லாம் ஆண் சிங்கங்கள். நம்ம சொல்லுது தொலைச்சு விடுவேன், தொலைச்சு பார்த்து கேட்கலாம். நான் ஒரு ரூபா காயினுமா கையில கிடக்குற மோதிரம், அந்த அம்மா கவனமா கேட்டுக்கு தொலைச்சு விடுவேன். கையில கிடக்குற மோதிரம் கலந்து கீழே வந்துச்சு, தொலைச்சு விடுறதுக்கு என்ன தொலைக்கல தம்பி. இந்த அம்மா அனாதை கிழமை கோவம் வருது. சூரியன் உதிக்கும் திசைக்கு பேர் என்னையா? சிரிக்கிறது இல்ல, அதுக்கு பேர் என்ன? கிழக்கு சாமி. கிழக்கு கிழக்கு இல்லங்கிறேன், இல்லங்கிறேன். அப்புறம் இப்படியால அப்புறம் தொலைக்காம மண்டைய புழக்காம என்ன உனக்கு அம்மா? சூரியன் உதிக்கும் திசை எங்க திசையா? கிழக்கு தான் சாமி. இல்லங்கிறேனே. இதுல இருந்து தெரியுங்களா நாரதர் எப்படி பிராணுன்னு? கிழக்கு தானுங்க. அதே நீங்களா சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரியும் சூரியன் உதிக்கிறது எங்க, எந்த திசைன்னு? தம்பி கிழக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் இல்ல கிழக்குன்னு சொல்றது தெரியுங்க, கிழக்குன்னு சொல்றது சரிதாப்பு இல்லன்னு பேசலனா. ஆனா கிழக்குக்கு 5 வகை விளக்கம் இருக்கிறது. குணக்கு 5 பிராசி பூர்வம் கிழக்கு என்று சொல்லக்கூடிய 5 வகையான விளக்கம் இருக்கு. குணக்கு 5 பிராசி பூர்வம் கிழக்கு 5 விளக்கம் இருக்குல்ல? அப்படி கேட்கணும்ல. கிழக்குக்கு கேட்காங்கட்டே வந்துருச்சுல. கிழக்குக்கே விளக்கம் இருக்கு. படிக்க 3 விளக்கம் இருக்கு. கால் படி, அரைப்படி, முக்காப்படி, ஒரு படி. ஒண்ணு காலை எடுத்து வச்சா முதல் படி லாபப்படி, நஷ்டப்படி, நஷ்டப்படி. அதுவும் படிங்க. ஒரு புத்தகத்தை ஒரு நூலை கொடுத்தால் படி 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 அதுலா படின்னு சொல்ற ஒண்ணுக்கே 3 விளக்கம் இருக்குல்ல. கிழக்குங்கிற திசைக்கு 5 விளக்கம் இருக்குல்ல. கழுதைக்கு விளக்கம் இருக்காதா சொல்லியா? படினாலுமே உயர்வு 3 இருக்குல்ல. கிழக்குக்கு 5 விளக்கம் இருக்குல்ல. கழுதைக்கு விளக்கம் இருக்காதா? தமிழக படிச்சிருக்கியா? கழுகென்றால் அழகு, தை என்றால் பெண்ணு. உன்னை அழகான பெண்ணு சொல்லியிருக்கேன். இந்த கழுதைக்கு அது கூட தெரியலப்பா. என்ன கழுன்னா என்ன? தை அழகுன்னு அர்த்தம். தை என்றால்
கழுகுன்னா அழகு, தையல்னா பெண். இந்த கழுதைக்கு இதுவே விளக்கு. இங்க அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, அண்ணன் இல்லையா, தொம்பி இல்லையாங்கிற? யார் உங்க அப்பா? நம்பி தலைவர். உன்னை பெக்க காரணமா இருந்தவரா? வளர்ப்பு தந்தைங்க. இங்க பாரு, இந்த பையன் கொண்டு கொடு, எத்தனை பிள்ளை வேணாலும் வளர்க்கலாம். இப்ப மறுபடியும் நம்ம பிள்ளை வளர்க்கறதுக்கு இன்னொன்னோட ரெடி கேட்கலாம். நம்ம பிள்ளை பத்தி விளையாடுவோமா? ஒரு கேட்கிறாரு, நீ வராதன்றீங்க, வேற யாராவது நீங்க கூட்டியாந்தா, வள்ளிய கூட்டியாந்தா அவர் சொல்றாரு, வள்ளி நீ வராதன்றீங்க, வள்ளி நம்ம பிள்ளை பத்தி விளையாடுவோமா? நீங்க கேட்க அந்த பையன், என்ன உனக்கு இது பொழப்பா போச்சா? என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்க நீ? பிள்ளை பக்கிறத பையன் கூட எத்தனை பிள்ளை வேணாலும் வளர்ப்பாரு. அதோட முடிச்சுக்கணும். அது முந்தான 4 நாளைக்கு முன்னாடினா அதோட முடிச்சிடணும். அதான் சொல்றேன். இங்க பாரு, நான் வளர்த்தப்பா கேட்கல, வேற பெக்க காரணமா இருந்தாப்பா யாரு தெரியாது. அண்ணே இங்க பாருங்க வள்ளிய, அத்தா என்னை பெத்தவங்கள நீங்க தான், என் கூட பிறந்தவங்கள நீங்க தான். பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்காங்க பாருங்க, எப்படின்னா பெக்க காரணமா இருந்தாப்பா யாரு இருந்தா தெரியாது. நாசமா இந்த நம்மப்பா காலையில தட்டு பம்படி எடுத்துட்டு வந்துச்சுப்பா, போட்டோ எடுத்துரு 6 மணிக்கு போட்டோ எடுத்துட்டு 9 மணிக்கு வந்தான். 10க்கு 20 குழி அளந்து விட்டு 2 அடி ஆனா வெட்டிட்டே ஆரம்பிச்சாலும் காலையில வெட்ட ஆரம்பிச்சிச்சு. தலையில தூக்கி தூக்கி சொடக்கு பிடிச்சிக்கிச்சு, கழுத்தை பிடிச்சிக்கிச்சு. சாமி 100 நாள் வேலையை நிப்பாட்டிட்டாலே உங்களுக்கு மட்டும் எப்படி? அது வந்து காடு வேலையெல்லாம் இருக்கு, காடு தோப்பு வெட்டுற வேலை. உனக்கு தெரியாதா? இன்னும் 3 மாதம் எனக்கு அதுல பொழப்பு இருக்காது. அதோட சாமி போதும்டான்னு விட்டுட்டு ஒதுங்கினா போதும்டா. அதோட அந்த வயசு நான் வந்தபோது அவங்க இந்த படுற பாடணும், பைப்ல தண்ணி வரலன்னு காலையில, பைப்பு உடஞ்சு போச்சுன்னு காலையில, பொழப்பு இதுதான். இந்தாரு வளர்த்தப்பா கேட்கல, உன்னை பெக்க காரணப்பா யாரு தெரியாதுங்க. பெத்த அப்பையும் பேரு தெரியலையா? புரியுதா? உங்க அம்மா யார்? நங்கை மோகினி. பெத்தவங்களா? வளர்ப்பு தாய்ங்க. நான் வளர்த்தவங்களை கேட்கல, உன்னை பெத்தவங்க யாரு தெரியாது. கேட்டுங்க தாய், நீ நாரதத்தை நின்று பேசுறியா இல்ல வேற யாராவது? இது வேறையா? தெரியாது. நீ என்னமா நினைச்சிருக்க நீ? இது வேறையா? பெத்த அப்பா யாரு, பெத்த அம்மா யாரு? குற்றவாளி நீ. பெத்த அப்பா அம்மா குற்றவாளி நீ. உன்னை பெத்தவ யாரு, குளிக்குள்ள போட்டவ யாரு, தூக்கி வளர்த்தவ யாரு, இங்க உடனே நிப்பாட்டி அனைத்தும் யாம் அறிவு. நீ தெரியும், உமக்கு தெரியுமா? இப்ப இல்ல, இந்த பிறவி இல்ல, 4 யுகத்திலையும் யார் யாருக்கு பிறந்தாங்க, யாருக்கு பிறக்கல, அடிக்கடிக்கு கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள் இருக்கு. நடந்த கதை அர்ச்சனோட கதை, ராமாயணம், மகாபாரதம், கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கந்தன் பெருமையை பேச வந்தீங்கிறதுக்காக உன்னை சும்மா விட்டு போனேன். ஏன் அடி என்ன பண்ணுவீங்களா? இங்க வர்றாய் கோச்சுக்காரு. இந்த இதை பாரு, இந்த கந்தன் பெருமையை பேச வந்தீங்க சும்மா விடுறீங்களா? ஏன் இல்லைன்னா என்ன பண்ணீங்களா? தோரணையை பாடுறாப்பா. ஏன் இல்லைன்னா என்ன பண்ணீங்களா? ஏன் இல்லைன்னா என்ன பண்ணீங்க? நான் கேட்கிறேன், நீ வள்ளியா ரெவடி பிள்ளையா? ஏன் இல்லைன்னா என்ன பண்ணீங்களா? இன்னொரு இங்க கொடுத்து கூட்டத்துக்கு அந்த பக்கம் தூக்கி கொண்டு போடுவேன். என்ன ஒரு சவுடாலு ரப்பு உன் பகுமானம் பல்லாக்கில கட்டிக்கிட்டு ஏறுது. கலியுகத்துல கந்தன் பறவை பேசுறதுக்கு சும்மா சொல்லு. என்ன உனக்கு ஒரு 1/4 மணி நேரத்துல என்ன பண்றது மட்டும் பாரு. புரியுதா? என்ன பண்றது மட்டும் பாரு. கலியுகத்துக்கு முதல் உன்னையும் துவாபரகம் என்ன கதை நடந்தது? மகாபாரதம். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். பேர் சொல்லுங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேருக்கு அப்பா சொல்லுங்க. பாண்டு மன்னன். உண்மையாவே பாண்டு மன்னன் தானா? அவரை நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? உண்மையா பாண்டு மன்னனா? நானுமா பொய் சொல்ற மாதிரி, இவங்க நம்ம உண்மையாவே பேசுற மாதிரி? என்ன வாய்க்கு வந்தாலும் பேச்சுன்னு பேசிக்கலாம் நீங்க. நான் தான் பாண்டு மன்னன் சொல்றேன், அப்புறம் உண்மையாலுமேனா அப்ப பொய் சொல்லிட்டு இருக்கேனா? அப்ப என் பதில நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் தான் பாண்டு மன்னங்கிறேன், அப்புறம் உண்மையாலுமே என்ன வார்த்தை கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் உண்மையான என்ன அர்த்தம்? இவங்க நம்ம உண்மையே படிச்சு உண்மையே பேசி வந்திருக்க மாதிரியும் நாங்க என்ன பொய்யா கேங்க தேவையில்லாம பேசுற வச்சோம். சரியா? பாண்டு மன்னங்கிற உண்மையா கேக்குறீங்க, பதில் உங்களுக்கு தப்பா தெரியுதா? அம்மா அடுப்புகளை கலப்பி நியாயத்தை கேளுங்க தம்பில. அண்ணன் இல்ல நீங்க 2 பேரும் உங்களை வாடா போடான்னு பேசுறீங்க. தோற்றம் பாண்டு மன்னங்கிற உண்மையாவா அப்படின்னு கேக்குறாங்கப்பா. என்ன பார்த்த அப்படின்னா எல்லாரும் கேட்டுக்கோங்க.
பாண்டவர்களுக்கு அப்பா யாருன்னு கேட்டேன், பாண்டு மன்னன்னு சொல்லுச்சு. உண்மையாவான்னு கேட்டேன். அப்புறம் போய் பேசுனா நானும் போய் பேச மாதிரி ஒரு உண்மை பேச மாதிரி என்ன ஊர்ல காட்டி கொடுக்க மாதிரி ஒரு இப்படி பேசாது. ஏதாவது உண்மையானா உண்மை இல்லைன்னா போய் ரெண்டே வத்ததாப்பா புரியுது. ஒரு ராட்சசி நின்றுகிட்டு ஆடுதே, உண்மை இல்லையா பொய் இல்லையா அப்படி சொல்லியா இப்படி என்னமா நினைச்சுக்க நீ இப்படி கோவப்படுதே? கோவப்படலாமா? அவர் என்ன கேட்டாரு? கோவப்படலாமா? கேட்டேன். பாண்டு மன்னான்னு கேட்டார். சாப்பிட்டியா இல்லையா? அப்படின்னா சாப்பிட்டேன் இல்ல. அவர் பாண்டு மன்னான்னு கேட்டல, உண்டு இல்ல. அது திரும்ப கேட்கறேன். நம்ம வந்திருக்கிற யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய மனிதன், அவர்கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு பக்குவம் இருக்குமா? என்ன உனக்கு வர்ற கோவத்தை பார்த்தா நாரதர் அடிச்சு கூட்டத்துல வீசிடுவோம் அவருக்கு. நீ அந்த அம்மாவுக்கு புத்தி சொல்ல வந்தியா இல்ல என்னை அடிக்கிறது எப்படின்னு சொல்ல? கண்டிக்கிறேன். ஒரு கண்டிக்கிற வேணா ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். ஆணியில நான் 60 நாடு ஆடலாம் இருக்கேன். பகல்ல 30 நாடு, ராத்திரில 30 நாடு. அதானே வார்த்தை 30 நாடு. என்ன என்ன கேட்டா என்னங்கிற என்ன அப்ப இது என்ன எவன் குடியிருப்பேன் என்ன இந்தாரு பாண்டவருக்கு அப்பா பாண்டு மன்னனா பாண்டு மன்னனோ நிப்பாட்டிக்க. ஏன் கேட்கறேன்னு கேளு. தர்மன் இருக்கான தர்மன் பாண்டு மன்னனுக்கு பிறந்தானா? பிறக்கல. கேட்டுக்கங்கப்பா. இப்ப தானே சொல்லிச்சு பொய்யாவா ஆமாவா ஈமான். தர்மன் பாண்டு மன்னனுக்கு பிறக்கல, வேற யாருக்கு பிறந்த? யமதர்மனுக்கு பிறந்தா. கேட்டுங்களே, அவனே அவன் அப்பனுக்கு பிறக்கல. மூச்சு விட்ட மூக்க அறுத்து கொண்டு முச்சந்தில போட்டு வந்துரு. புரியுதா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. தெரியுமே. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே நீ இந்த மாதிரி இந்த வார்த்தையில கொண்டே விடுவேன். புரியுதா? தருமனுக்கு அடுத்து பிறந்தான்ல பீமன். பீமன் பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? பிறக்கல. வேற வாயு தேவனுக்கு பிறந்தார். கேட்டுக்கிட்டியா? அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்க. என்ன கண்ண நோண்டி காக்காச்சி போட்டு வந்துருவேன். காக்கா காலையில வரும், கவலைப்படாத. நீ இருக்கிய பத்தாதா வரிய சப்போர்ட் கேட்டது பதிலு ஆளுகளை பாடுற. தர்மனுக்கு அடுத்து பிறந்தவன் யாரு? தர்மன் பீமனுக்கு அடுத்து பிறந்தவன் யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன் பாண்டு மண்ணுக்கு பிறந்தானா? பிறக்கல. வேற தேவேந்திரனுக்கு பிறந்தா. பாத்தியா? அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்க. சும்மா சும்மா ஆட்டம் போட்டு நிக்கிறீங்க. தேவ தேவ தேவன்னு ஞாபகப்படுத்தின கொன்னே விடுவேன். தேவன்னு சொல்றீங்க. நாக்காளம் பூச்சியும் புள்ள பூச்சியும் எட்டுக்கால பூச்சியும் சுத்தரம்பையும் பூரானையும் கொசுவையும் போட்டு நான் என்ன பேச அவங்கிட்ட பூராணம் பேசி இதிகாசம் பேசி இலக்கியம் பேசி நான் பேருவாங்க. மாமா சாமி இந்தியில கூப்பிடுறாரு. உன் தொந்திய கலட்டி விடுவே மரியாதை இடுப்புல வைக்கல. அப்படியே லெஃப்ட் பொட்டை சேர்த்து அடிச்சு விடா தம்பி. லெப்ட் நொப்ட் நின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்ல பத்தி தெரியும். நகுலன் சகாதேவன் தான் இல்ல. பாண்டு மண்ணுக்கு பிறந்தாங்களா? பிறக்கல. வேற அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தார்கள். அவங்க கூட அவன் அப்பனுக்கு பிறக்க. எதுக்கு இங்க இருக்கியா? எங்க இருந்து சொல்றேன் கட்டை எங்க இருக்குது? நீ எங்க இருந்தே தம்பி இதை ஏன் இருக்கியப்ப? நீ எவ்வளவு சுதாரி பார்த்திருப்ப? இல்ல உருண்டு உருண்டு எதிர்த்து விளையாட பாருங்க. சத்தியமா இதை எதிர்பார்க்கல. என்ன ஜூம் பண்ணி எடுத்துக்க கூடாதான்? என் புண்ணியவானே, இதை எதுக்கு எடுத்திய? மண்டே உடைச்சது. நான் ஜெயிலுக்கு போறேன். நீங்க ஜெயிலுக்கு போகல, நான் எங்க போவேன்? நீ ஏன் போற? யாரு கட்டையில ஆயுதம் எவன் தலைவனான்னு சரி நீ போகாது ஜெயிலுக்கு. ஹாத்தி எங்க இருந்தா எங்க இருந்தா சாமி வர? சாமி இங்கிட்டு பார்த்து இல்ல உருட்டு எழுந்திரிச்சு வர்றான் பாருங்க. என்ன
எப்படியா அது அவன் மாட்டிடக்கூடாது. நீங்க வாட்டுக்கு கட்டை எடுத்து மண்டையை போட்டு அவன் மாட்டிடுவேன். அந்த யுவத்துக்கு முதல் நேரம் ஓய் நல்லா தானே தோசையை நல்லா உட்காந்து காருக்குள்ள உட்காந்து தின்ன வெசல் தோசை உனக்கு அங்கேருந்து ஊட்டி ஊட்டி எடுத்து வச்சு சாம்பாரை ஊட்டி சட்னியை ஊட்டி கொடுத்தாதே திம்பிங்க. பட்னியா போட்டு காய விட்டுக்கணும். ஏன் சத்தமா பேச மாட்டியா? சத்தமா பேசுற பார்த்து ஏமா உனக்கு கோபம் வருங்கிறதுக்காண்டி புரியுதா? அது இல்ல புரியுதா? என்ன கதை நடந்தது? ராமாயணம். ராமருக்கு அப்பாயா தயரதற்கு எத்தனை மனைவிகள்? 60,003 மனைவிகள் இருக்காங்க. அங்கீகாரம் பெற்ற மனைவிகள் 3 மனைவி. பேர் சொல்லுங்க. கைகேயி, கோசலை, சுமத்திரை என்று சொல்லக்கூடிய 3 பெண்கள். எத்தனை பிள்ளை இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். பேர் சொல்லுங்க. ராம, லட்சுமண, பரத, சத்ருகனன். அருமையா சொன்னீங்க. இந்த 4 பேரும் தயரதற்கு பிறந்தாங்களா? பிறக்கலையில பாத்தீங்களா தம்பியலா? நான் கேட்கிற கதை பூரா இந்த அம்மா எப்படி உங்க அப்பனுக்கு பிறக்கலையோ அதே மாதிரிதான் நான் கேட்ட கதை பூராமே அவங்க அப்பனுக்கு பிறக்கல. சாமி நீங்க வேற எந்த கதையுமே படிக்கல. இந்த அம்மா எப்படி அனாதையா அனாத மாதிரியே கதை படிக்கணும். அனாத மாதிரியே கதை படிக்கணும். உங்க தொழில் திறமையே திறமைதான். அதுதான் அனுபவசாலிகள். அதுதான் யாரால எங்கேயோடு எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். யாரை எப்படி கேட்டா மடக்கலாம் அந்த தொழில் உனக்கு தெரியும். இந்த அம்மா அப்பா அம்மா எப்படி நான் சொல்லவா நீ எப்படி பார்த்தேன்னு சொல்லவா? அதே மாதிரி அவங்க அப்பா எப்படி? அப்ப நீங்க பேச வேண்டியது பிறக்கல வேற எப்படி பண்ணாங்க? புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணாங்க. பாயாசம் வந்துச்சு. முதலிலே சாப்பிட்டு கோசலை சாப்பிட்டாங்க. இரண்டாவது சாப்பிட்டது முதல்ல சாப்பிட்டு பிறந்தவன் யாரு? ராமன் பிறந்தார். இரண்டாவது சாப்பிட்டது கைகேயி சாப்பிட்டாங்க. பிறந்தவன் யாரு? பரதன் பிறந்தார். மூன்றாவது சாப்பிட்டு வடிச்சு சாப்பிட்டது சுமத்திரை சாப்பிட்டாங்க. பிறந்தவர்கள் லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறந்தார்கள். ராமன் மனைவி சீதை, லட்சுமணன் மனைவி ஊர்மிளை, பரதன் மனைவி மாண்டவி, சத்ருகன் மனைவி சுருதகீர்த்தி. அதுதானே உண்மை? ஆமா. இதுதான் கதை. கதையை படிக்கிற விருச்சில கதையினுடைய பேரை படிச்சாதான் படிச்சதா அர்த்தம். இல்லைன்னா மொட்டா கதைன்னு அர்த்தம். சும்மா சும்மா வேடிக்கை வந்து கதை ஏத்து பேசுறாங்க அர்த்தம். யாரோ சொல்லி கொடுத்து சொல்றதுன்னு அர்த்தம். முழுமையா இருந்தாக்க கதை ஏத்து பேசுறவங்க. ஆமா, அது யூடியூப்ல பார்த்து பேசுறது நிறைய இருக்கு. ஆமா, கதையை படிச்சு பேசுறவங்க ரொம்ப குறைவாயிடுச்சு. அங்க வரமா கதையுடைய பாத்திரம் ராமன் மனைவி சொன்னீங்களே, சீதைன்னு சொன்னேன். சீதைக்கு அப்பா யாரு? ஜனக மன்னன். ஜனக மன்னன் சீதையை பெத்து வளர்த்தவன். வளர்ப்பு தந்தைங்க. பாத்தீங்களாங்க, சீதையை ஜனக மன்னன் பெத்து வளர்க்கல. இங்க பாருங்க அங்க பாருங்க ஒரே அடி காதை கலக்கி விடுவேன். நான் கருத்து நறுக்குன்னு நறுக்கி வறுத்து தின்னுட்டு போயிருவேன் நான். சரியா? சும்மா அதுலயும் பாரு ஒரு மிளகா பொடி வருப்பியா? புரியுதா? இங்க பா, சீதை ஜனகமணிக்கு போறீங்கன்னா வேற யாருக்கு? உண்மையான அப்பா யாரு? ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரன் அவன் தானே தூக்கிட்டு போனேன். ஆமா. அப்புறம் எப்படி அப்பா வாங்க? ராவணேஸ்வரன் தாங்க சீதை. ராவணேஸ்வரன் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை தான் சீதை. அப்ப சீதையோட அப்பா ராவணேஸ்வரன் தானே. சரி, ராவணன் சீதை என்ன பண்ண? தூக்கி போனாரு. என்ன நடந்துச்சு? செத்து போயிட்டாரு. ராவணேஸ்வரன் செத்து போயிட்டாரு. நல்லா கேட்டுக்கங்கப்பா. ஒரு வள்ளி நாரதரை பாத்தீங்க, செத்து போயிட்டா. இந்த அம்மாவுக்கு நான் சாகறதுல எவ்வளவு சந்தோஷம். நான் ஒரு ராத் மட்டும் தான் எடுத்து செத்து போயிட்டாரு. என்ன செத்து போயிட்டாரு? சாவுண்டா? அவருக்கு இறப்பு உண்டாமா? அவர் யாரு என்ன நீ பாட்டுக்கு பொம்பளை பிள்ளைங்கிறது நிரூபிக்கிறியா? ஜாட பேசுறதுல அப்படியே பேசக்கூடாது. ஒரு இருக்கட்டும், எத்தனை அவருக்கு இறப்பு உண்டாமா? மேலவாசி சாதாரண ஆளா? யார் வந்திருக்காங்க என்னன்னே புரியாம செத்து போயிட்டாரு. எனக்காக பேசுறேன் தம்பி. இல்ல, எவ்வளவு பெரிய மனுஷன். அவரை போய் கிட்ட என்ன இந்த ஊர்ல கேட்டுக்க, இந்த ஊர்ல எல்லாரும் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த நாடகம் பார்க்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? 500 பேர் இருக்குமா? இத்தனை பேர் சேர்ந்து அடிச்சா கூட அவர் சாவ முடியுமா? நீ என்ன அந்த அம்மாவுக்கு புத்தி சொல்றியா இல்ல ஊர்க்காரெல்லாம் சேர்த்து என்ன அடிக்க சொல்றியா? இல்ல சார், ஒரு பேச்சுக்கு இத்தனை பேர் அடிச்சா உங்களுக்கு இறப்பு இல்ல. சொல்ல போனா ஊர்ல என்ன கூட அங்க நிப்பாட்டி வச்சு எல்லாத்தையும் அடிச்சு வராது. ஏய், ஒன்னு இறங்கி போய் ஆளுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துட்டாவே. எனக்கு முதல் டோக்கன், அப்படியே எனக்கு 2வது டோக்கன். வேட்டி சேரியா கொடுக்குறாங்க, மண்ணெண்ண ஊத்துறாங்க. வேலையை பாருங்க, 2வது டோக்கன் 3வது டோக்கன் வரிசையில் இருந்து அடிக்கிற ஊர்க்காரத்துல கொடுத்து என்ன அடிக்க சொல்லுங்க. இந்தாவே யாருனால செத்தேன்? ராவணேஸ்வரன் சீதனால தான் செத்தார். சீதனால அட்ட கருத்துறிய பொய் புறாடு. ஏங்க இங்க சீதனால சாகல ராவணேஸ்வரன். செத்தது யாருன்னு தெரியுமா? ராவணேஸ்வரன் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்கும்போது அறிவி வருகிறது.
சீதை பிறந்து இருக்க இலங்கை அழியன் அசரி வருது. உடனே ராவணாசுர பார்த்தார், பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா எடுத்து வளர்ப்போம், பெண் குழந்தையா இருந்தா கொன்றுவோம்னு பேசுகிறாங்க. பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. கொல்றதுக்கு மனசு வரல, பெட்டியில போட்டு அடைச்சி கடல் தண்ணியில் அனுப்பி வைக்கிறாங்க. மண்பரப்பு மூடி இருக்கு, ஜனக மன்னன் உழுதுட்டு இருக்காரு. அப்பொழுதுதான் பெட்டி கண்ணிலே தென்படுகிறது. பெட்டி எடுத்து திறந்து பாக்குறாங்க, உள்ள அழகான பெண் குழந்தை. எடுத்து வளர்க்குறாங்க. சீத்தம்மா பரவத்துக்கு வந்துட்டாங்க. சீதைக்கு ராமனுக்கும் மிதிலையிலே திருமணம் நடந்தது. சீதை ராமனு காட்டுக்கு வனவாசம் வர்றாங்க. அப்படி வரும் பொழுதுதான் சீதையை ராவணேஸ்வரன் சிறை எடுத்து சென்றார். அப்ப ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு காரணம் சீதை தானே. ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, சீதை பிறந்து இருக்க இலங்கை அழியன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே ராவண சாவுக்கு சீதை தான். அதான உண்மை. ஆமா. அப்புறம் என்ன என்னத்துக்கு சொன்னீங்க? நான் எப்பமா இல்லன்னு கடவுளே, நான் எப்ப இப்பதாங்க இல்லன்னு பேசுனீங்க. முன்னாடி சொன்னீங்க இல்லன்னு தான் சொன்னீங்க. இப்பயா சொன்னேன்? இல்ல, கதையை சொல்றதுக்கு முதல்ல தான் சொன்னேன். ஆமா. சரி, இப்ப கதையை சொல்லிட்டேன். அதனால ஆமா. அப்ப ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு காரணமே சீதை தான். இல்ல, பொய்யுங்கிறேன். என்ன உன் கதை முடிஞ்சிருச்சு, நீ போயிரு. யார் தெரியுமா? வேதவதின்னு சொல்லக்கூடிய பெண்மணியா மகாசுரனுக்கு தவம் இருக்காங்க. ராவணன் கையை பிடிச்சான். யார் கையை பிடிச்சது? ராவணேஸ்வரன். நீயா? மகாசுரனை தர்மத்தில் கையை பிடிச்சி தவத்தை எழுதிய என்னால சாவு அக்கினியிலே விழுந்தான். இறக்காமல் வைத்திருக்கின்றான் அக்கினி பகவான். ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்தது மிதிலே அக்கினி விழ வந்தார்கள். உண்மையான சீதை உள்ள உடனே தன்னோட அக்காட்ட போய் கேட்கிறார், அக்கா எனக்கு உடனடியாக ஒரு பெண் வேணும் கேட்கிறார். அக்கா உலகம் போதான் தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே பெண்ணு கிடைக்கலப்பா. நான் உலகம் போறா தேடி பார்த்தேன், எங்கேயுமே பெண்ணு கிடைக்கல. நானும் பெண்ணு தாண்டா, என்ன அனுபவம் நாங்க அக்காவே சொல்றாங்க. அருண் பார்த்தார், என் கூட பிறந்த அக்காவே என்கிட்ட வந்து இப்படி கேட்கிற அளவுக்கு நம்ம இவ்வளவு மோசமானவனா இருக்கமே, இனிமேல் நம்ம இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு திருவண்ணாமலையில இருந்து குதிக்க போறாரு. எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி திருப்புகளை பாட வைக்கிறார். முத்தை திற பத்தி திறனாக எத்திக்கிற சக்தி சிறவன போதும் அப்படின்ற திருப்புகளை பாட வைக்கிறாரு. அருணன் என்றவன் கிரி என்ற மலையிலிருந்து விழுந்ததனால் அருணகிரிநாதன் அப்படின்னு அவருக்கு பெயர் உண்டு. கூடு விட்டு கூடுமாயின் தன்மையோடு மீனாட்சி அம்மன் தொல்லை கிளியா இருக்காரு. நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒரு கல்லில் ரெண்டு வாங்க. முருகப்பெருமானுக்கு திருப்புகளை கொடுத்தவன் அருணகிரிநாதன். அதே மீனாட்சி கிளியா இருப்போம்னு அருணகிரிநாதன் தானே. அதானே உண்மை. என்னத்துக்கு இல்ல இல்லன்னு ஏன் பேசுறீங்க? நான் எப்பமா இல்லன்னு பகவானே கடவுளே, நீ கதையை சொல்லு. இப்பதாங்க இல்ல, நீ கதையை சொல்றதுக்கு முதல்ல இல்லன்னு இப்ப கதையை சொல்லிட்டேன். அதனால ஆமா, மீனாட்சி அம்மன் தோல்ல இருக்க கிளியே அருணகிரிநாதன் தான். இல்ல, பொய்யுங்கிறீங்க. என்ன உன் கதை முடிஞ்சிருச்சு விலகு. மீனாட்சி ஆரம்பத்தில் இருந்த கிளி ஆகுமா? சண்டவாதன். சண்டவாதன் அடிப்பதற்கு தலாதையை பிராட்டி வந்தால் இரண்டாக கிழித்தார். ஒரு பக்கம் வில்லு, ஒரு பக்கம் கிளி. வில்லை ஆயுதமா வச்சிருக்கா, கிளியை தோளில் வைத்திருக்கின்றார். அப்ப மீனாட்சி இருப்பது யாரு? சண்டவாதனி. சண்டவாதனி, சண்டவாதனி. அருணகிரிநாதனுக்கு தனி புத்தகம் எழுதப்பட்டது. இதுவும் தெரிந்த புராணம் தெரியாத கதை. உன் குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். முருகன் கையில என்ன வச்சிருக்காரு? வேல் வச்சிருக்காரு. கொடி வச்சிருக்காரா? சேவல் கொடி. என்ன கொடி? சேவல் கொடி. அந்த சேவல் யாரு? சூரபதுமன். இல்ல, பொய்யுங்க. என்ன சூரபதுமன் தான் இருக்கான்றப்ப இல்ல என்ன அர்த்தம்? இல்ல, ஆரம்பத்திலே கொடியா சூரபதுமன் என்று சொல்லக்கூடிய அராஜகமணி அட்டூழியவனார். எப்பா சாமி, கொஞ்ச நெஞ்ச அராஜகமா? இந்த உள்ளங்கால்ல இருந்து இந்த உச்சந்தல வரைக்கும் ஒட்டுமொத்த விஷம் சூரபதுமனுக்கு. நீ என்ன சொல்ற மாதிரியே ஜாட பேசுற. அப்படிப்பட்ட சூரபதுமனை எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி சக்தி இடத்திலே சக்தி வேலை வாங்கி சூரபதுமனை இரண்டாக பிளந்து உதவி செய்தார். ஒரு பகுதி சேவல், இன்னொரு பகுதி மயில். மயில வாகனம் வச்சுட்டாரு, சேவல கொடி வச்சுட்டாரு. அப்ப முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடி சூரபதுமன் தானே. முருகன் போய் சூரபதுமன் எப்படி கொண்டான்னு தெரியலமா. ஆனா நீ சொன்ன விதமா சூரபதுமன் சக்தி சக்திகளை வாங்கி இரண்டாக பிளந்து அப்படியே கிழிச்சு அப்படியே கொன்னு. நீ என்னைய கொல்ற மாதிரியே சொல்றமா, பொளந்து கிழிச்சு. இந்த கதையை வந்து உருக்கமா சொல்லணும். ஆமா, கதையில உள்ள இறங்கிட்டாங்க. முருகப்பெருமான் சூரபதுமனுடைய சாவுக்கு காரணம் யாரு? சூரபதுமனை இரண்டாக பிளந்தது. உண்மை. அதுதான் உண்மை. அப்புறம் என்னதுக்கு தான் இல்ல இல்லன்னு எப்பமா இல்ல? அட கடவுளே, இப்பதான் இல்லன்னு பேசுறீங்க. கதையை சொல்றதுக்கு முதல்ல தான் இல்ல. சரி, இப்ப கதையை சொல்லிட்டேன். அதனால அதான் சூரபதுமன் தான். அப்ப முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடியே சூரபதுமன் தான். இல்ல, பொய்யுங்கிறேன். இங்க பாருங்க, கதை முடிஞ்சிருச்சு விலகு. ஆரம்பத்திலேயே முருகன் கையில சேவல் கொடி அக்கினி பகவான். சூரபதுமன் இரண்டாக பிளந்து இரண்டாவது வந்து சேவல் மேலே போகும்போது அக்கினி பகவான் கொடியில் இருந்தவன் தேவலோகமன. அப்ப ஆரம்பத்திலே இருந்த சேவல் யாரு? அக்கினி பகவானி. அக்கினி பகவானி, அக்கினி. சரி, பரவாயில்ல, மறப்போம், மன்னிப்போம். இதுக்கு மேலே உன்னை வருத்தருக்க கூடாது. முருகப்பெருமானை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக உன்னை நான் விட்டு வச்சுட்டு போறேன். பாவம் போயிட்டு போதுங்க. உண்மையிலே நல்ல ரசிகர்கள், நல்ல ஊரு, அருமையான ஒளிபெருக்கி, நல்ல சாப்பாடு, நல்ல கலைஞர்கள்.
சிறப்பான, அதாவது இதிகாச சுடர், இலக்கிய சுடர். அவர் வந்து பேர் வாங்கி நல்ல பேசக்கூடிய ஆள், நல்லா பாடக்கூடிய ஆள். ஒரு 35 வருஷம் ஆச்சு அவர் வந்து. ஏமா அவர்கிட்ட போய் சின்ன பிள்ளை தானமா நீ பாட்டில் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படிலாம் இப்படி பேசலாமா? ஒரு நல்ல ஊர், கிராமங்கள், நல்ல கிராமம், அருமையான ரசிகர்கள் வேற. ஒரு 4 பாட்டு, சினிமா பாட்டை பாடிட்டு ஒரு பரதநாட்டியம் ஆடினா போதுமா? அது இந்த டான்ஸ்கார பிள்ளையே பாடிருப்பேன், சாந்தி பாடிருப்பேன் 4 பாட்டம். ஒரு அருமையான கிராமம். இப்படி நல்லா பேசக்கூடிய, பாடக்கூடிய நாரதரை போட்டு இப்படி பேசாத வள்ளியை போட்டால் நாடா எப்படி நல்லா இருக்குமாம்மா? போச்சா? நல்ல வேலையா போச்சுக்கோ. கேட்டுக்கிட்டியா? உன்னை 2 பேரும் மாற்றி கொம்புல செய்ய விட்ட மாதிரி செய்ய விட்டாங்க. கீழே தரையில் அடிமாங்கிறேன், அடிச்சிருவாங்க, மிரட்டாதங்கிறேன் அப்படின்னு 2 பேரும் மாற்றி இப்போ கொஞ்ச நேரத்தில் சொல்லிட்டாரா? பேசாத வள்ளியை போட்டு நாடகமே கெட்டு போச்சுன்னு சொல்றாரு அவர். கேட்டுக்க, நல்லா போட்டு மக்கள் மத்தியில் உன்னை அந்த மாதிரி ஐயா அண்ணே கோச்சுக்காங்க. அதாவது நான் சொல்றதை தப்பா தான் மன்னிச்சுங்க. புத்தி சொல்றாங்க, மேடைக்குள்ள கூட்டிக்கிட்டே அடிங்க உதவி உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா வெளியில அப்படி 1000 பேர் உட்காந்து நாடகம் பார்க்குற இடத்துல அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி சொல்றீங்களே, மனசு எவ்வளவு கஷ்டப்படும் சாமி. உள்ள கூட்டி சொல்லலாம், நம்ம அப்பா தானே சொல்றாருன்னு படிக்கிற என்ன வராது. ஏன்னா சின்ன பிள்ளை, வளர்ற பிள்ளை. இப்போ இப்போதான் வளர்ந்து நல்லா பாடுது, நல்லா பேசுது நினைச்சு சொல்லிக்கிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம வெளியில சொன்னாதான் அந்த ரசிகர்கள், அதாவது பார்க்குறவங்க அடுத்த மேடையில் வந்து பெருமாள் உடப்பம்பட்டி பெருமாள் ராஜத்தை பேசி ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்காண்டி தான் நான் வந்து மேடையிலே சொல்றது. இனிமே இந்த வாலாட்டுறது, மண்டியாட்டுறது நம்ம பிள்ளை அதனால சொல்றோம். அப்படி இப்படி புஸ்ஸு பிஸ்ஸு என்ன இந்த வேலை நீ இதோட இப்படி இருக்கு இப்படிங்களா? என்ன சண்டி எத்தனை புரிஞ்சுக்கிட்டியா? பிடிப்பா தம்பி சுதிய புராணம் படிச்சுட்டு என்ன வந்து புராணம் உனக்கு என்ன பிரச்சனை முடிஞ்சு? இல்ல சாமி, நான் வந்து உங்க பேச்சுக்கு வரலாம்னு. நீ பாடுற பாட்டை கூட நான் பாடுறேன். பாவம் மறந்து தொலைச்சிட்டு ஒரு என்னம்மா என்ன உங்க பேச்சு வர போறேன்னு அடுத்து ஞான நிலை பாட போறது அர்த்தம் கிடையாது. நான் என்ன பேச போறேன் முதல்ல. என்ன வேணாலும் பேசலாம், நான் பேசுறேன், என்ன வேணாலும் பேசலாம். நான் சொன்னேன் ராவணேஸ்வரம் தூக்கிட்டு போனது சீதையத்தான் தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். தப்பா சொல்லிட்டேன், பொய் சொல்லிட்டேன், நான் அதை மறந்துட்டேன், அதை மன்னிச்சுட்டேன். மறுபடியும் அதை பேசாத. நீ அப்படி சொன்ன, நீ தப்புட்டேன், விடு, மன்னிச்சுட்டு விடு. நீங்க சொன்னீங்க ராவணேஸ்வரம் தூக்கிட்டு போனது வேதவதியத்தான் தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. எங்க பேசினாலும் அப்படி பேசு. நான் உங்கள்ட்ட என்ன கேக்குறேன்னா, ராவணேஸ்வரம் தூக்கிட்டு போனது சீதையை தூக்கிட்டு போனாரா அல்லது வேதவதியை தூக்கிட்டு போனாரா? நீ கதை கேட்டியா இல்லையா? வேதவதியிலே மாய சீதை, இந்த மாய சீதை வந்தாளா உண்மையான சீதை வந்தாலும் அந்த சீதையில நான் கேட்க கிடையாது. ராவணேஸ்வரம் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? தூக்கிட்டு போன சீதையை. அப்படின்னா வேதவதியை தூக்கிட்டு போறீங்க. இதான் பேசுறீங்க. சாமி அங்கிட்டு போங்க, இங்கிட்டு வராது, அங்கிட்டு போங்க. இருந்த இந்த மாதிரி தெரியாது. சொல்லுங்க, ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? இந்த பக்கத்து வரக்கூடாது. இந்த இசு உசுன்ற வேலையில வச்ச கூட புரியுதா? யாரை தூக்கிட்டு போனாரு? நான் கூட என்ன பண்ணேன், நீங்க எனக்கு உதவியா இருந்தீங்க. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனதால எனக்கு தெரியுமா? இங்க இருங்க, உயிர் பயிர்வா. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? சீதையை. அப்படின்னா வேதவதியை தூக்கிட்டு போய் கையை ஒடிச்சு அடுப்புல வச்சிரு. அட என்னமா சொல்லிக்கிட்டே இருக்க, கையை ஒடிமா. ஒடிச்சு விடா, நீ நல்லாலே ஒடிச்சு நல்லாலே சம்பா இப்படி வீங்குவாப்ல. வா, என்ன உனக்கு பிரச்சனை? யாரை தூக்கிட்டு போனாரு? சீதையை. நான் யாரை சொன்னேன்? சீதையை சொன்னேன். சீதை என்பதுதான் உண்மை. இதான் பேசுறீங்க. மூக்கறுத்து முச்சந்தில கொண்டு போய் போட்டு வந்துரும், புரியுதா? நாய் வீட்டு போயிருப்பேன். நீங்க எல்லாத்தையும் கொண்டாந்து மீனாட்சம்மன் தோல்ல இருக்க கிளி அருணகிரிநாதன் என்ற கிளின்னு சொல்லி நான் சண்டை எங்க நடுவீட்டுல சண்டை மாதிரி எப்ப இருந்தாரு? மேடையில் பேசல, மரியாதை பேச. என்ன நாகரிகம் பேசுனாங்க? இப்ப என்ன நாகரிகம் பேசுனாங்க? என்னமா நடுவீடு பேச? எந்த புத்தகமா நாகரிக நடுவீடு எழுதிருக்கு? புராணம் பேசு, இதிகாசம் வச்சு இலக்கியம் பேச நான் ஏத்துக்கிறேன். இந்த நாகரை பார்த்து நடுவீடு, ஓட்டு வீடு, உள்ளு வீடு, இந்த ஒரு கை நட்டால தூக்கி காட்டாங்க சொல்லிட்டு கொண்டே விடு. நம்ம என்ன பேச பேசுறீங்க? நடுவீடு ஓட்டு பேச புராணம் போய் பேசுகிறேன். சாமி 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 கோவப்படாது. நீங்க ரெண்டு வேலை பார்த்துருங்க. தம்பி வேலை பார்த்துட்டு நானே ஒரு பொம்பளை பிள்ளை நடுவீடு பேசுது, நீ வாங்க சாமி போ சாமி. வாங்க வாங்க சாமி. நீங்க நான் முருகன் செஞ்சு நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். பிள்ளைக்கான இருப்பா, பிள்ளைக்கான மன்னிப்பு கேட்க. என்ன மன்னிப்பு? நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? இல்ல இந்த பிள்ளை போல நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? சரி விடுங்க சார். நான் சொல்றேன், நார்ல பூமியில முத இறங்கின இடம் தெரியுமா? நார்த்தாமலை. ஓ, புதுக்கோட்டை பக்கத்துல கீரனூர் பக்கத்துல இருக்கு நார்த்தாமலை. பூமியில முத நார்ல வந்து இறங்கிய மலை நார்த்தாமலை. கேளு, என் ஊர்ல வந்து என்னை பத்தி கேட்டு பாரு. எது? என் ஊருக்கு வா, என்னை பத்தி கேட்கணும். என் ஊர்ல வந்து கேட்டு பாரு. நார்த்தாமலைக்கு. ஆமா, அப்படி பேசுங்க. நடுவீடு பேசுறேன்.
ஏமா அப்படியெல்லாம் பேசலாமாம்மா? அவரு பெரிய முனிவர், அது தேவலோகத்துல வந்திருக்காரு. நாரதர்மா முனிவர் சின்ன பிள்ளை தானம்மா, அப்படியெல்லாம் கேட்காதம்மா. அழகா கேட்கிற கேள்விக்கு அருமையா பதில் சொல்றீங்க, தெளிவா பதில் சொல்றீங்க, நல்லா பேசுனீங்க. பதிலாம் நல்லா கேள்வி கேட்டாரு, பதில் சொன்னேன். நடுவில் பேசலாமா அந்த மாதிரிலாம்? அவரே வீடு இல்லாம ஒவ்வொரு ஊரா சுத்திட்டு இருக்காரு, அவரை போய் நடுவிடுங்க. எனக்கு தெரியுங்க, வீடு இல்லாதவருக்கு மட்டும் தான் கோவம் ரோசமெல்லாம் வரும்னு. அந்த அம்மா எனக்கு வீடு இருக்காதுன்னு கேட்டாங்க. வேலையை பாரு போ. ஜண்டமாதன் எப்ப இருந்தாரு? ஆரம்பத்துல இருந்தாரா, முன்னாடி இருந்தாரா, இல்ல முடிஞ்சு போயிருந்தாரா? அதை நான் கேட்கல. இப்ப இருக்கிறவ யாரு? அப்ப இப்ப ஜண்டமாதன் இல்ல. இத பேசுங்க. மோனப்பா எங்க இருக்கீங்க? போடு போடு மண்ணில போடு போடு போடுமா போடுமா. ஆமா ஆமா, நீ ஜெயிலுக்கு போயிடுவோம். நான் போறேங்க. இந்த மண்டை உடைக்கிறதுக்கு தானா? என் மகளுக்கா நான் போறேன். என் மகளுக்கா ஊருக்காரர் வந்துட்டா துணைக்கு மண்டையை போட சொல்றேன். போடு போடு. என்னமா உனக்கு பிரச்சனை? ஜண்டமாதன் எப்ப இருந்தாரு? ஆரம்பத்தில். அத நான் கேட்கல. இப்ப இருக்கிறவ யாரு? அப்ப இப்ப ஜண்டமாதன் பேசுறீங்க. இதுக்கு பேர் என்ன? கை. இதுக்கு பேர் என்ன? வாய். இதுக்கு பேரு கை. அதுக்கு பேரு வாய். வள்ளியம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாரதசாமியை கையை எடுத்து வாயை பத்தி பேசாம பின்னாடி போய் நிக்க சொல்றாங்க. அதுக்கு பேர் இல்லையா? அது மண்ணாங்கட்டி தெரியாம இருக்கா? அதுக்கு அது எது வாசிக்கிற? கைனால. அதுக்கு பேர் என்ன? வாய். இதுக்கு பேர் என்ன? கை. அதுக்கு பேர் வாய். கொத்து. நீ பத்த வச்ச நெருப்பு கொழுந்து ஊட்டி எரியுது. நீ எண்ணெயை ஊத்திருக்கிற வேலை பெட்ரோலை ஊத்தி இருக்க நல்லா இல்ல. இப்ப இருக்கிறவ யாரு? இப்ப இருக்கவன் யாருன்னா அருணகிரி. நான் யாரை சொன்னேன்? அருணகிரிநாதன் என்பவர்தான் உண்மை. இதான் பேசுறீங்க. வாயெல்லாம் தெச்சு வச்சிருச்சு, புரியுதா? அதை விடுங்க. முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் குடி சூரபதுமன் என்று சொல்லக்கூடிய சேவல் குடின்னு சொல்லி நான் சொன்னேன். எங்க உன் நடுவீட்டுல அக்கினி பவன் எப்ப இருந்தாரு? ஆரம்பத்துல இருந்தாரா, முன்னாடி இருந்தாரா, இல்ல முடிஞ்சு போயிருந்தா? நான் கேட்கல. இப்ப இருக்கிறவன் யாரு? அப்ப இப்ப அக்கினி பவன் எதை கொண்ட இருக்கும் மண்ட இருக்காது, பொலம் தெரிஞ்சிடும், புரியுதா? இப்ப இருக்கிறவன் யாரு? இருக்கவன் வந்து சூரபதுமன். நான் யாரை சொன்னேன்? சூரபதுமன். சூரபதுமன் என்று சொல்லக்கூடியவர் தான். இஷ்டத்துக்கு பேசுறீங்க, சௌரியத்துக்கு பேசுறீங்க, வாய்க்காதல பேச்சுல பேசுறீங்க, சட்டம் பேசுறீங்க, சவுடால் பேசுறீங்க. நீங்க என்ன பேசினாலும் ஆமா சாமி போடுறது அங்க இருந்து நான் வண்டி பேச போடுறேன். பொறுமையா இருங்க, ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? ஆனா உண்மையிலே நல்ல ரசிகர்கள், அருமையான ஒளிபெருக்கி, அருமையான சாப்பாடு, நல்ல கலைஞர்கள், சிறப்பான ரசிகர்கள் பூராமே. ஆனா நல்லா பேசக்கூடிய வள்ளி, அருமையா பாடக்கூடிய வள்ளி. இந்த பாட்டில், அந்த பழைய பாட்டில் யாரும் பாடினதே கிடையாது. பாடக்கூடிய வள்ளி, இப்படி பேசுற வள்ளி, பாடுற வள்ளியை போட்டு பேசாத நேரத்தில் போட்டா நாடகம் எப்படிமா நல்லா இருக்கும்? புண்ணியவானே, கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல தானே இப்படி பேசுற நேரத்துல போடல, அதுக்கு தகுந்த மாதிரி வெளியே போட, பேசாத வெளியே போட்டேன்னு சொன்னீங்க. ஆனா தண்ணியை குடிக்கிறதுக்குள்ள இப்படி பேசுற வெளியே போடுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இப்படி பேச முடியும் எங்களுக்கு தெரியாது சாமி. இந்த அளவுக்கு எதிர்த்து பேச முடியும் கண்ணாமா. அப்பா உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். நீ வருத்தப்படுமா? அதனால ஒண்ணு கிடையாது. எப்பா நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா நீ எனக்காக சண்டை போட மாட்டேமா? சண்டை போடட்டும், சண்டை போடட்டும். எப்பா நான் சொல்றது தப்பா சொல்றேன் கூட தெரியாது, நான் சொல்றேன் கண்டிப்பா ஏத்துக்கணும்பா சொல்றேன் நான். எப்பா நீங்க புத்தி சொல்ற மாதிரி தான் மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதைங்க, கழுத்து நெரிச்சு கொள்ளுங்க, விஷத்தை வச்சு கூட கொள்ளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா அப்படி ஒரு 1000 பேர் 500 பேர் நாடகம் பாக்குற மத்தியில ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நாரதரை மேடையில வச்சு நீங்க இப்படி அசிங்கப்படுத்துறீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா, மேடைக்கு உள்ள சொல்லலாம், தனிப்பட்ட முறையில சொல்லலாம். உங்களுக்கு மேல கோபமா இருக்காரு? இல்ல கோபப்படட்டேன், அண்ணன் தான் சொல்றேன்ட்டு படிக்க மாட்டாரு. அப்படி சொல்லுங்க. ஒரு சின்ன பிள்ளை, நீ இவ்வளவு வயசு நல்லா பேசுற, அருமையா பாடுற, உலகிட்ட ஜெயிக்க முடியல அவர்னால. அதனால இப்ப இப்படி சபையில சொன்னாதான் அவர் போய் படிக்கணும்னு அக்கறை வரும். அப்படி சொல்லுங்க. படிச்சுட்டு உன்னை ஜெயிக்க முடியும், பேச முடியும், அடுத்த மேடையில பேசணும்ல. அதுக்காகத்தான் சபையில இந்த கூட்டத்துல சொன்னாதான் அவர் படிக்கணும்னு அக்கறை வரும். அப்படி சொல்லுங்கப்பா. அதுக்கு தான் நான் சொன்னது. ஐயா ராஜமுத்து,
சிவாஜி கணேசன் செத்துட்டாருதான் இருந்தேன். ஆனா ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க எனக்கு இன்னைக்கு தான் சாமி தெரியும். என்ன சொல்றீங்க சாமி? ஆமா அப்புறம் நீங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, சௌரியத்துக்கு பேசுறீங்க, வாய் பங்கல பேச்சுக்கு பேசுறீங்க, சட்டம் பேசுறீங்க, சவுடால் பேசுறீங்க. நீங்க என்ன பேசினாலும் அமாவாசை விடுதா அங்க இருந்து வள்ளி வேஷம் போடுறீங்க. முன்னாடிங்கிறீங்க, முன்னோர்கள்ங்கிறீங்க. ஏன் முன்னாடி எல்லாம் வர முடியாதோ? ஏன் முன்னோர்கள் எதுவுமே நடக்காதோ? முன்னோர்களை கட்டிட்டு அழுவ வேண்டியதானே? நடந்து முடிஞ்ச பத்தி ஏன் பேசுறீங்க? நடக்க வேண்டுமா அதை பேச வேண்டியதானே? நடந்து முடிஞ்ச பத்தி பேசினா தான் பேச்சு இருக்கும். ஏன் நடக்க பேசினா பேச்சு கிடையாதோ? இனிமே முன்னாடி முன்னோர்கள் நடந்து முடிஞ்சதுல பேசுறீங்க. என்ன வெண்ணெய்யத்துல இவா முன்னோர்லாம் வர முடியாதோ, முன்னோர்லாம் வாழ முடியாதோ, முன்னோர்ல கட்டிட்டு அழுங்க. இந்த மாதிரி இனிமே சொன்ன நாக்கு அறுத்துக்கூடிய நடுத்தரில் போடுது. என்னமா பேசுறீங்க? சபையிலே அம்மா இருப்பவர் அனைவரும் ஞானஸ்தர்கள், பூரா புராணம் தெரிந்தவர்கள், சாஸ்திரம் தெரிந்தவர்கள், முன்னோர்கள். நீ சொல்ற முன்னோர்லாம் வர முடியாதோ, முன்னோர்லாம் வாழ முடியாது. முன்னோர்கள் வைத்து வச்சாம சாஸ்திர சம்பிரதாயங்கள், கல்யாணம், காது குத்து, தேர்த்துல வைக்கிறது, மூணு முடிச்சு போடுறது, மூர்த்தங்கள் கும்பிடுறது, கும்பாபிஷேகம், மண்டலாபிஷேகம் வைக்கிறது, அளவு ஊத்துறது, முளைப்பாரி வைக்கிறது, காப்பு கட்டுறது யாரு? முன்னோர்கள் வகுத்த வழி தப்பவேலை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உன் வீட்டுல ஒரு பாட்டனோ பாட்டியோ உன் வீடே நல்லா இருக்கும். உன் வீட்டுல ஒரு அபிச்சி அபத்தாவதத்தை குடும்பமே நல்லா இருக்கு. முன்னாள் வர முடியாத நினைக்கிற நீ இந்த சபையில் அமர்ந்திருக்கின்றார்கள் டி அழகேசன் ஹார்மோனிய சக்கரவர்கள், தமிழகத்திலே தலை சிறந்த ஹார்மோனிய சக்கரத்தை பேரு போல வாங்கினவர். முன்னாள் வர முடியுமா? நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, சிங்கார வேலனே தேவா என்ற பாடல். இதுவரையிலும் நான் கச்சேரியில பார்த்திருக்கேன், நாடகத்துறையில நீங்க பாடி நான் கேட்டிருக்கேன். நீங்க பாடிச்சா கேட்டிருக்கீங்க, முதல்ல யாரும் பாடி நம்ம கேட்டது இல்ல. ஒரு இடம் பாடி இருக்கலாம், இனிமேல் பாடலாம். ஆனால் இப்ப எனக்கு தெரிய நீங்கள் பாடித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சிங்கார வேலனே தேவாவுக்கு நாதஸ்வரத்தில் நீங்க சொன்ன சுரங்கள் எல்லாம் வாசிப்பார்கள். ஆனா அந்த மேடையிலே இந்த நாதஸ்வரத்துல எப்படி வாசிப்பாங்களோ சுரங்களை அதே மாதிரி வாசித்து காட்டியவர் டி அழகேசன் அவர்கள் மக்கள் மத்தியிலே வாசித்து காட்டினார் இல்லையா? திறமை இருக்கிறதையா, இறைவனுடைய அருள் இருக்கிறதையா? முன்னோர்கள் போட்ட சொத்து இந்த வித்து நம்ம சொத்தா உட்கார்ந்து சும்மா இருக்க முடியுமா? அவர்கள் போட்ட வித்து தான் நமக்கு சொத்தா கிடைத்திருக்கிறார் அழகேசன் அவர்கள். எத்தனை மிருதங்கத்தை பார்த்திருப்பீங்க, கேட்டிருக்கீங்க நீங்க. ஆனால் நீங்க பாடிய மறைந்திருந்து பார்க்க மர்மம் என்ன? மன்னவன் வந்தாங்க எல்லா பாட்டுக்கும் கொள்ள சொல்லி வாசித்தாரே ஆவுடையார் கோவில் மண்ணை எடுத்த தங்கம் பி மோகன்தாஸ் அவர்கள். மிருதங்க வாசிக்கிறது சிரமம். முன்னோர்கள் கொடுத்த வித்து நமக்கு கிடைச்ச சொத்து மோகன்தாஸ் அவர்கள். பாருங்க, நீங்க எத்தனை ஆள் ரவுண்ட் பார்த்திருப்பீங்க. மலவாத்தியம் பண்ண பாட்டு பாடினா வசிப்பாங்க, இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பாங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அழகாக வாசித்து மக்கள் மத்தியிலே பேர் போல வாங்கினவர் யார்? முத்துராஜன் அவர்கள். சிங்காரவேலனே தேவா என்ற பாடலிலே நாதஸ்வரத்தை இவர் வாசித்தார். தவுள் வாசிப்பு வரும். அந்த தவுள் வாசிப்பு அப்படியே அந்த பலவாத்தியத்தில் கொடுத்து பெருமையை சேர்த்தாரு. அவர்தான் முன்னோர்கள் கொடுத்த வித்து, நமக்கு கிடைச்ச சொத்து நம்ம முத்துராஜன். அவர்தான் அந்த வித்து, நமக்கு கிடைச்ச சொத்து இந்த முத்து. முடியுமா? இங்க பாருங்க, தாயும் தன்னை விளங்குவது தாளம். பேர்ல கண்ணனியா, பேர்ல கண்ணன், அள்ளி அள்ளி கொடுத்தவர் கண்ணன். அது போல மக்கள் மத்தியிலே கண்ணன் என்று பேர் போல வாங்கியிருக்கார். அவங்க போட்ட வித்து நமக்கு கிடைச்ச சொத்தியா கண்ணன். என் பேர் பெருமாள்ராஜ். போட்டுக்கு வேச ராமபாவமணி வேஷம். அடிபட்டகள் தான் சிலையாகிறது, சோதனைக்குட்பட்ட மனிதன் தான் சாதனையாக மாறுகிறான். இந்த மேடைக்கு வருவதற்கு நான் எத்தனை சோதனைகளையும் வேதனையை தாண்டி இந்த மேடைக்கு வந்திருப்பேன் தெரியுமா? காரணம் என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை, என்னை உருவாக்கிய ஆசான்கள், இந்த மேடை என்ற அழகு பார்த்த இந்த ரசிகர்கள் என்ற தெய்வங்களில் என்றால் மேடைக்கு வர முடியுமா? அதுக்கு காரணம் என்ன? அவர்கள் ஓட்ட வித்து தான் இந்த சொத்தாக நின்று கொண்டிருக்கிறேன். பாருங்க, எத்தனை வள்ளிகளை பார்த்துருப்பீங்க. உங்க பேர் என்ன தெரியுமா? நந்தினி. K.A. நந்தினி. நந்தினிங்கிற பேரோட நாளைக்கு இந்த மேடையில் வந்து ஆடு பாடு பாக்குறோம். என்ன சொல்லுவாங்க? யாரோ ஒரு கிறுக்கி பைத்திய கரப்புல பேச்சுக்கு சொல்றேன் ஆடு சொல்லுவாங்க. ஆனா போட்டு வேஷம் சாட்சாத் ஸ்ரீ வள்ளி நாயக வேஷம், தலைவி என்ற வேஷம். எத்தனை வள்ளிகளை இவர்கள் பார்த்திருப்பார்கள். ஒரு சில வள்ளி அழகா இருப்பாங்க, ஒரு சில வள்ளி இனிமையா பாடுவாங்க, ஒரு சில வள்ளி நளினமா ஆடுவாங்க, ஒரு சில வள்ளி அதிரடியா பேசுவாங்க. ஆனால் இறைவன் உண்மை அப்படியா கொடுத்திருக்கின்றான்? அழகான தோட்டம், இனிமையான பாடுகள், அதிரடியான பேச்சு, நளினமான ஆட்டம், பரதநாட்டியம், அனைத்தையும் ஒன்று கட்டி இந்த மேலையில ஒரு உருவமா கொடுத்திருக்காரு. யாரு? உங்க முன்னோர்கள் கொடுத்த வித்து, எங்க நாடகத்துறைக்கு கிடைச்ச நீ சொத்து, இந்த முத்தா கிடைச்சிருக்கே. அப்ப காரணம் யாரு? முன்னோர்கள். இல்லை என்றால் வர முடியாது. உண்மை ஈண்டெடுத்த தாய் தந்தை இல்லை என்றால் வர முடியாது. இந்த வந்திருக்காரு தெய்வமே நேரடியா இறங்கி வந்து நிற்கிற, அருள் புரியுத. பாத்தீங்களா? பாத்தீங்களா? அந்த தெய்வமே நேரடியா வந்து நிக்குது பாருங்க. போய் உட்காருங்க சாமி, உட்காருங்க சாமி.
சரியா? சொன்ன உடனே தெய்வம் நேரம் வந்துருச்சு. அப்ப காரணம் என்ன? இறைவன் உன்னை ஈண்டெடுத்த தாய் தந்தை இன்னும் மேலையில அழகு பார்த்த இந்த ரசிகர் என்ற தெய்வங்களும் முன்னோர்கள் இல்லைன்னா நீ மேலைக்கு வந்திருக்க முடியாது. அங்கிருந்து வந்து 2 மகளிர் உன்னை உங்க சகோதரி தாயி கொண்டாந்து 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மனசு யாருக்கு வர அங்கிருந்து கொடுத்து விடுவாங்க, நேரம் வந்து உங்க கையில கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு பெருந்தன்மை கிடைச்சிருக்கே. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இனிமேல் முன்னோரை பத்தி தப்பா பேசுறேன். நான் உங்களுக்கு கேள்வி கேட்கவா? இங்க பாருங்க, நீங்க ராம லட்சுமணன் பரத சத்ருகன் சொன்னீங்க, முன்னோரை பத்தி சொன்னீங்களே, ராமருக்கு அப்பா யார் தெரியுமா? அடங்கப்பா சொல்லு. இது உனக்கு தெரியும், வள்ளிவாசன் உனக்கு தெரியும். உனக்கு சொல்லு. தயரதன். தயரதன் தான் ராமருக்கு அப்பா? ஆமா. தயரதனுக்கு அப்பா இருக்காரே, பேரு சொல்லுங்க பாப்போம். அடங்கப்பா இது உனக்கு தெரியுமா? வள்ளிவாசன் சொல்லு. தெரியாது. தெரியாம என்ன இதுக்கு வந்த வெக்கம் அல்ல? சோத்துக்கு பிடிச்ச கேடு, வண்டிக்கு பிடிச்ச கேடு, வேஷத்துக்கு பிடிச்ச கேடு, பணத்துக்கு பிடிச்ச கேடு, வெக்கமா வந்து தெரியாது. சொல்லவா? ராமன் 68 தலைமுறை, லவன் குசன் 69 தலைமுறை, 68 தலைமுறை என்னால அடிக்க வைக்க முடியும். தெரியுமா? ராமருக்கு அப்பா யாரு? தயரதன். தயருக்கு அப்பா யாரு? அஜன். அதற்கு அப்பா யாரு? ரகு. ரகுக்கு அப்பா யாரு? கட்டுவாந்திரிவன். கட்டுவாந்திரிவன் அப்பா யாரு? துரிது. துரிதுக்கு அப்பா யாரு? ரகு. ரகுக்கு அப்பா யாரு? நிக்கினா. நிக்கினாக்கு அப்பா யாரு? அனரண்யா. 68 தலைமுறை என்னால சொல்ல முடியும், உம்மா சொல்ல முடியுமா? இனிமேல் எங்கேயாவது போய் முன்னோர் இல்லாம நான் வந்தேன்னு சொன்ன, முன்னோர்ல கட்டி அழுதுகிட்டு சொன்ன, கொன்னு கொலையை அத்துப்படுவேன். சரியா? பேச்சது பாத்தீங்க, விடுதலை சூதிய அழகா பாடுங்க. உங்க அப்பா பேர் சொல்லுங்க. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நீங்க அழகா பாடுவீங்க. ஏன்னா முதல்ல வேற நாள் ஒன்று காட்டி நம்மளும் பாட தெரியும். நீங்க அழகா பாடுவீங்கிறது அவங்களுக்கு தெரியும். உங்க அப்பா பேர் சொல்லுங்க. எங்க அப்பா பிரம்மா. பிரம்மாவுக்கு மகன் யாரு? நான் தான் மகன். என்னைய மட்டும் தான் வேற மகன் இல்லையா? மரிசி. மரிசோட மகன் பேர் தான் இது தெரியாம இருக்கேன் நானு. எங்க பரம்பரை, எங்க பிள்ளை தெரியாம இருக்கேன். பரம்பரையே தெரியாம நீ நின்று இருக்க, தலைமுறையே தெரியாம நீ நின்று இருக்க. என்ன கேட்கிற? காசியபுரம் மகன் இருக்கான். சொல்லு சொல்லு சொல்லு. யாரு? விவஸ்வான். அவன் மகன் இருக்கான். மனு. மனு மகன். இஸ்வாகு. இஸ்வாகு மகன். விகுசி. விகுசி மகன். புரஞ்சயா. அனரண்யா. அனரண்யா மகன். பிருது. பிருது மகன். விஸ்வகசா. விஸ்வகசா மகன். ஆர்தாரா. ஆர்தாரா மகன். யுவான்ஸ்வா. யுவான்ஸ்வா மகன். சிரவஸ்த். சிரவஸ்த் மகன். பிரதஸ்வா. பிரதஸ்வா மகன். குவலஸ்வா. குவலஸ்வா மகன். கரியஸ்வா. கரியஸ்வா மகன். புரோமத். புரோமத் மகன். நிகும்பு. நிகும்பு மகன். சண்டஸ்வா. சண்டஸ்வா மகன். கிறிஸ்தஸ்வா. கிறிஸ்தஸ்வா மகன். பிரசஞ்சித். பிரசஞ்சித் மகன். யுவான்ஸ்வா. யுவான்ஸ்வா. மாண்டாதா. மாண்டாதா மகன். அம்பரிஷா. அம்பரிஷா. ஹரிதா. ஹரிதா மகன். த்ரத்தஸ்யு. த்ரத்தஸ்யு மகன். அனரண்யா. அனரண்யா மகன். கிறிஸ்தஸ்வா. கிறிஸ்தஸ்வா மகன். திருத்தன்வா. திருத்தன்வா மகன். அருணா. அருணா மகன். திரிசங்கு. திரிசங்கு மகன். ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் மகன். லோகிதாஸ்வா. லோகிதாஸ் மகன். ஹரித். ஹரித் மகன். சஞ்சு. சஞ்சு மகன். விஜய். விஜய் மகன். பாகு. பாகு மகன். சாகாரா. அசமஞ்சன். அசமஞ்சன். அன்சுமன். அன்சுமன் மகன். திலீபன். திலீபன் மகன். பகிரதன். பகிரதன் மகன். சுருத். சுருத் மகன். நபக். நபக் மகன். அம்பரீஷ். அம்பரீஷ் மகன். சிந்திவி. சிந்திவி மகன். பிரதயு. பிரதயு மகன். சுருதுபர்ணா. சுருதுபர்ணா மகன். சர்வகாமா. சர்வகாமா. சூதஸ். சூதஸ் மகன். முத்ரஷா. மித்ரஷா மகன். சர்வகாமா. சர்வகாமா. அனரண்யா. அனரண்யா மகன். நிக்னா. நிக்னா மகன். ரகு. ரகு மகன். துளிது. துளிது மகன். கட்டுவாங் திலீபன். ரகு. ரகு மகன். அஜன். அஜன் மகன். தயரதன். தயரதன் மகன். ராமன். ராம மகன். லவகுஷன். போதுமா? 69 பரம்பரை நாமடி தெரியாம அங்க இருந்து வள்ளி பேச கொடுத்திருக்கேன். மேடைக்கு எத்தனையே வள்ளி வந்திருக்கலாம், எத்தனையே நாரதர் வந்திருக்கலாம். ஆனா எமக்கு தெரிய ராமனுடைய 68 தலைமுறைங்க அப்படியே சொன்ன ஒரே வள்ளி நாயகம் தாங்களாக வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். அருமையான ரசிகர்கள்மா. ஒரு ஊருக்கு போறோம்னா அந்த ஊருக்கு போற பணத்தை நம்ம கொஞ்ச நேரம் உட்காரேன், ஒரு 5 நிமிஷம் உட்காரேன் வந்துடுறேன். சாமி உட்காருங்க சாமி. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காரேன். நானே இறங்கி வரேன். நானே இறங்கி வரேன் உட்காரேன். ஒரு ஊருக்கு நம்ம போறோம்னா கொடுக்குற பணத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல சாரணும். ஏன் ரசிகர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம ஒரு சிந்தனையிலே வருவோம். ஆனா உண்மையாவே சொல்ற இந்த மேடைக்கு புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும். அருமையான ரசிகர்கள், அருமையான ரசிகர்கள். இவருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நீங்க என்னைக்குமே நல்லா இருப்பீங்க. வாழ்க பல்லாண்டு. அருமையான தெய்வம், தெய்வத்துடைய அருட்கடாட்சம் இருந்துச்சுன்னா நீங்க என்றும் நலமோடும் புகழோடு வாழ்க்கை. பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. நமது இசைக்கலைகள் அருமையான ஆசான வித்வான்களை பார்த்துக் கொள்ளுங்கள். இவருடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே நல்லா இருப்பீங்க. எனது ஆசி என்று உள்ள வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன். இதெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. பதிவெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவேன் மட்டும் நினைக்காத. எத்தனை சோப்பு வெளுக்கிறதுக்காகவே நம்ம வந்ததுக்காக. சரி, உனக்காக இந்த இடத்திலே ஒரு அழகான ஒரு வரன் பார்த்து வந்தேன். எப்படிப்பட்ட வாப்படி என்பதை கூறுகிறேன் கேளமா. நீ 2 தடவை உடைச்சிட்ட. உன்ட இது பணத்தை பிடிச்சிட்டு உனக்கு சம்பளமே கொடுப்பேன். இந்த 2 தடவை உடைச்சிட்ட. நீ தான்
அழகுள்ளவழி அனைத்திருவான் அந்த ஆறுமுக நாம சரியா தப்பா நீயா சொல்லு இந்த சாமியார் சொல்லு நீ வழியா சொல்லு அழகுள்ளவழி அழைத்திடுவான் அந்த ஆறுமுகத்துக்கான உங்களுக்கு நாளை சூரியத்தை முருகப்பெருமாள் மனம் முடித்து வைக்காவிட்டால் நான் பிரம்மபுத்திரநாதம் அல்ல. நான் அணிவது பிரம்ம சபதம் சத்தியம் வருகிறேன். ஐயா நாடகரையா போயிட்டாரு.